வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தள்ளுபடி 5 சவர நகை வைத்திருப்பவர்களுக்கு இந்த ஜாக்பாட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இந்த தகவல்? ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் கூட்டுறவு மற்றும் நகை அடகு வைக்கப்பட்ட நகைகள் தொடர்பான தள்ளுபடி என்றாலே பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பது இதுதாங்க. ஸோ வங்கிகளில் 5 சவரன் வரையிலான தள்ளுபடி அப்படின்ற திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 12 வாரங்கள் ஆகிய நிலையில் பெறப்பட்ட நகைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா தள்ளுபடிக்குண்டான அறிவிப்பை வெளியிட போகிறாரு. இந்த சலுகை பெற ஒருவரின் நகைக்கடன் அதிகபட்சம் 5 சவரன் அல்லது 40 கிராமுக்குள் இருக்கப்பட வேண்டும் என்பதும், முறையான ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்கள் சமர்ப்பது அவசியம். 5 சவரனுக்கு மேல் கடன் வைத்திருப்பவர்களுக்கும் 5 சவரன் வரை மட்டுமே வைத்தவர்களுக்கும் தள்ளுபடி வழங்கலாம். மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. 5 சவரனுக்குள்ளே தான் தள்ளுபடி. அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்கம் மற்றும் போலி நகைகளை வைச்சிருப்பவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. மேலும் இலங்கை வாழ் அகதிகள் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இந்த திட்டத்தில் சிறப்பு முன்னுரிமை வழங்கப்படும். தகுதியுள்ள பயனாளிகளின் பட்டியல் இந்த மாத இறுதிக்குள்ள வெளியாகும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். தள்ளுபடி 5 சவரன் வகையிலான தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது? ஸோ பொதுமக்கள் பார்த்திங்கன்னா 5 சவரன் அதாவது 40 கிராம் வரை தள்ளுபடி பெறுவதற்கான நிபந்தனைகள் வச்சுருக்காங்க. ஸோ 5 சவரன் சரியான ஆவணங்கள், வேலிடான டாக்குமெண்டேஷன், கடன் வாங்கும் பொழுது குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, ஆதார் எண் விவரங்களை சரியாக வழங்கியிருக்க வேண்டும். சிறப்பு பிரிவினர், இலங்கை தமிழர்கள் மற்றும் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு மற்றும் தமிழக அரசின் ஓய்வூதிய குடும்பத்தாரர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தும். சுமார் 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட மதிப்பை இதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தள்ளுபடியை கொடுக்க போகிறாங்க. 5 சவரனுக்குட்பட்ட கடன்கள். ஸோ லோன் பார்த்திங்கன்னா 5 சவரனுக்குள்ளார நீங்கள் வாங்கியிருக்கணும், அல்லது 10 அல்லது 20 சவரன் வைத்திருப்பவர்களுக்கு முதல் 5 சவரன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த தள்ளுபடி கிடையாது. ஸோ மீதமுள்ள தொகையாகவும் அசன வட்டியை நீங்கள் செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் தகுதி அற்றவர்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த நகைக்கடன் பெறுவதற்கு தகுதி அற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கவர்மெண்ட் கோஆப்டிவ் எம்ப்ளாயி, அரசு பணியிலிருந்து இருப்பவர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது. பிற மாநில ஆவணங்கள், அவுட் ஆஃப் ஸ்டேட் டாக்குமெண்ட், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அல்லது புதுச்சேரி மாநில குடும்ப அட்டைகள் வைத்திருப்பவர்களுக்கு கடன் தள்ளுபடி கிடையாது. தவறான தகவல்கள், தவறான ஆதார் எண், ரேஷன் கார்டு எண் அல்லது போலி நகைகளை வைத்திருப்பவர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. டெட்லைன், இந்த மாத இறுதிக்குள் தகுதியானோர் பட்டியல் வெளியாகும். ஸோ வங்கிகளுக்கு அனுப்பப்படும். அதை பெற்று நீங்கள் கடனை தள்ளுபடியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 40 கிராமுக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி. அதாவது 41 கிராம் இருந்தால் கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் தள்ளுபடியை பெறுவதற்கு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தகுதியான நபர்களாக கருதப்படுவீர்கள். மக்களே, இந்த ஒரு வீடியோ ஆதாரமானது இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.